2, 3 நாளாட்டு நான் வீட்ல எப்படிலாம் சட்னி பண்ணுவேனோ, அத ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இது தேங்காய் சட்னி. இது தோசை, அடை தோசை, பொங்கல், பஜ்ஜி, மெதுவடை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இதுக்கு பாதி மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கல்லுப்பு. கொஞ்சமா தண்ணி போட்டு பட்டு போலயும் இல்லாம, கொர கொரப்பாவும் இல்லாம 2க்கும் நடுவா அரைச்சிட்டு வரணும். இத வந்து தாளிக்காம இப்படியே கூட தோசைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த கட்டி சட்னி மாதிரி இந்த மாதிரி பதத்தில் ஆக்கிட்டு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை தாளித்து போட்டாச்சுன்னா சட்னி ரெடி. சில நாள் தேங்காய் கூட நான் வந்து பொரிக்கடலை வச்சு அரைப்பேன். ஆனால் கூடுதலும் தேங்காய் மட்டும்தான் தனியாக வச்சு அரைப்பேன் நான். இந்த தேங்காவை நம்ம சமைக்கவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அரைச்சி தாளித்து சாப்பிட்றோம். தேங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபைபர்லாம் இருக்குன்றாங்க. இதை மாதிரி நம்ம செய்து சாப்பிட்லாம். செகண்ட் மெத்தட் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, அது கூட நிறைய கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டுக்குவேன். இலையாக இருந்துச்சுன்னா வந்து ஸ்டெம்மோடே போட்டுருவேன். இல்லைனா இலையை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை தாளித்து போட்டுருவேன். நம்ம வந்து கருவேப்பிலையை சமைக்கவே இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து அரைச்சி நம்ம சாப்பிட்றோம். அதுவும் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேர்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வந்து தாளிக்கலாம் மாட்டேன். அப்படி மிக்ஸி ஜாரை வந்து தோசை பிளேட்டு பக்கத்துலேயே கொண்டு வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றது. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை வந்து கம்பில் பண்ண தோசை. கம்பில் நம்ம தோசை பண்ணால் எப்போவுமே அது நல்லா கிறிஸ்பாட்டு இருக்கும். ஃபோர்த் மெத்தட் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, இது கூட சின்ன துண்டு இஞ்சி நம்ம போட்டு இதையும் நல்லா இதே மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளித்து இதே மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த சட்னி வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசைக்கெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இட்லிக்கு மட்டும் இந்த மாதிரியும் வந்து தண்ணி சட்னி மாதிரி நான் தேங்காயில் பண்ணுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நமக்கு காய்ச்சல் நேரம் இல்லைனா நமக்கு சாப்பிட பிடிக்கலை அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி சட்னிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்காய், பச்சை மிளகா, உப்பு இதை மட்டும் அரைச்சி பண்ணால் ஒரு டேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி பண்ணால் ஒரு டேஸ்ட்டு, தாளிக்காமலே நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு டேஸ்ட்டு, இஞ்சி போட்டு பண்ணால் ஒரு டேஸ்ட்டு, இன்னும் இதில் புதினா, மல்லி இலை அப்படிலாம் போட்டு பண்ணால் ஒரு டேஸ்ட்டு. தேங்க்யூ.